Hello, வணக்கம். Exercise 2.8 நம்ம 5th sum z cube plus 27 equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. சமன்பாட்டை தீர்க்கணும்னா z எப்படி எழுதணும் சாமி? z cube equal to plus 27 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -27 0னா ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ -27 வரும். இசட்னா நமக்கு என்னது ரெண்டு வடிவம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லிட்டு ரைட்மா. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்க்கு பதிலாக நம்ம எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக போடணும்னா ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது துருவ வடிவில் எழுதணும். அப்போ துருவ வடிவம்னா அது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வடிவத்தில் நம்ம இதை எழுதணும். அப்போ எழுதணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய மதிப்பு நம்ம 27 வந்துச்சுன்னா -3 போட்டுக்கலாம். ஆனால் துருவ வடிவத்தில் எழுதும்போது இந்த டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டால் நமக்கு இந்த -1 அல்லது +1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா, கிடைமட்டமாக இருக்கிறதுனா திட்டா காஸ் டீட்டா, இது ப்ளஸ் காஸ் டீட்டா, இது என்ன சாமி மைனஸ் காஸ் டீட்டா, இது ப்ளஸ் சைன் டீட்டா, இது மைனஸ் சைன் டீட்டா ரைட்மா. கிடைமட்டமாக இருக்கிறது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு தான் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்கிறது. இதுக்கு தான் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு சொல்கிறோம். இப்போது +1 வருதுன்னு வச்சுக்கலாம். இதனால் தெரிஞ்சுக்கணும் சாமி நீங்கள், ஒரு வேளை +1 வருது, இது கூட +1 பெருக்கிற மாதிரி வருது அப்படின்னா +1 எப்போ வரும், யாருடைய மதிப்பு +1 வரும் நமக்கு? காஸ் 0 +1. அப்போ என்ன எழுதணும்? காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஓகேவா? அந்த டீட்டா என்ன சாமி? 0. காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. ஏன்னா சைன் 0வின் மதிப்பு 0, 0 கூட ஐ பெருக்குனா 0 தான் கிடைக்கும். ஆனால் காஸ் 0வின் மதிப்பு என்னது 1. ஒருவேளை -1ன்னு வந்துச்சுன்னா, ஏன்னா 1 -1 அப்படிங்கிறது எது? எக்ஸ். அப்போ எக்ஸ்னானது காஸ் டீட்டா மட்டும்தான். இதில் சைன் டீட்டானா என்ன? நமக்கு 0 ஆயிடணும். ஓகேவா? இப்போது அப்போ யாருடைய மதிப்பு வரணும்? காஸ் டீட்டாவோட மதிப்பு தான் வரணும். ஏன்னா -1 இருக்குது. அப்போ எதனுடைய மதிப்பு -1? இங்கே பாருங்கள், காஸ் 0 +1. இது என்ன சொல்லுவோம்? 180 டிகிரிங்க. +1 ஸ்டார்ட் ஆகிட்டு 1லேருந்து 90 டிகிரி வரைக்கும், இது 91லேருந்து 180 வரைக்கும். அப்போ காஸ் 180 எனக்கு -1. அப்போ 180 டிகிரி சொல்லுவோம், பைன்னு சொல்லுவோம். அப்போ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. சைன் பையனுடைய மதிப்பு என்னது நமக்கு? 0. அடுத்தது ஒருவேளை ஐயா இருக்குதுன்னா யாருடைய மதிப்பு வேணும்? சைனுடைய மதிப்பு. ப்ளஸ் ஐ வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ +1 இங்கே வரணும். ப்ளஸ் ஐ வந்துச்சுன்னா இது நான் எண்ணம் 0 ஆயிடணும். அப்போ இதனுடைய மதிப்பு எப்போ 1 வரும்? சைன் 90 டிகிரி. அப்போது ஆனால் காஸ் 90 டிகிரி மதிப்பு 0, காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2. ஓகே சாமி. அடுத்தது -ஐ வரணுமாகா அப்படின்னு சொன்னால் இதான் மைனஸ் டீட்டா. அப்போ எப்போ வரும்? இது வந்து 1லேருந்து 190 டிகிரியா, இது முதல் கால் பகுதி, இது 91லேருந்து 180 டிகிரி, இது மூன்றாம் கால் பகுதியில் இது மைனஸ் வந்துடும். அப்போ 270 டிகிரி. 270 டிகிரி நம்ம என்ன எழுதுவோம்? 3π/2ன்னு எழுதுவோம். ஓகே. அப்போ காஸ் 3π/2 எனக்கு என்னது? 0 ப்ளஸ் ஐ சைன் 3π/2. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் சாமி. +1 வந்தால் என்ன எழுதணும்? காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. -1 வந்துச்சுன்னா காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. ப்ளஸ் ஐ வந்துச்சுன்னா காஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் π/2. மைனஸ் ஐன்னு வந்துச்சுன்னா காஸ் 3π/2 ப்ளஸ் ஐ சைன் 3π/2. அதாவது 270 டிகிரியில் தான் சைனுடைய மதிப்பு -ன்னு வரும். ஏன்னா இது என்ன டிகிரி? 270 டிகிரி வரும்போது வரும். ஓகே செல்லம். இப்போ இங்கே எடுத்துக்கலாம். நமக்கு z கியூப் ஈக்குவல்டுனா சாமி -27. இசட்னா என்ன வடிவில் எழுதணும்? 1 எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் வடிவில் எழுதணும். நான் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதணும். நான் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வடிவில் தான் எழுத போகிறேன். அதுக்கு என்ன பண்ணால், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது பார்த்தா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்? -1 × 27ன்னு போடுறேன். ஓகே. அப்போ -1க்கு பதிலாக நான் எழுதலாம் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பைன்னு எழுதலாமா? அதாவது காஸ் பையனுடைய மதிப்பு -1. ஓகே. காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை × 27. இங்கே கியூப் இருக்கிறதுனால எனக்கு இசட்னுடைய மதிப்பு தான் வேணும். நான் இசட் வடிவத்தில் எழுதிட்டேன். அப்போ இந்த கியூப் கேன்சல் என்ன எடுக்கணும்? கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட்னா என்ன சாமி? ரூட்டுன்னு சொன்னாவே என்னது? அடுக்கு 1/3. அப்போ இந்த பக்கம் அடுக்கு 1/3 என்ன? இதுக்கு என்ன பண்ணணும்? அடுக்கு 1/3 எடுத்தாகணும். பெருக்கலாக இருக்குது. அப்போ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை த ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 27 எழுதலாம். 3 கியூப்னு எழுதலாமா? பவர் 1/2. இந்த கியூப் ரூட்டும் கியூப்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இதுக்கு அப்படியே வரும். இந்த கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகிடும். இசட் ஈக்குவல் டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை இன்ட்டு 3. இந்த 3 என்ன எடுத்துகிட்டு வந்துடலாம்? முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி சாமி. பவர் 1/3. ஓகே. சில புரியுதா? அப்போ நீங்கள் பார்த்த உடனே இசட்னுடைய மதிப்பு இங்கே மைனஸில் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன எழுதிடலாம்?
காஸ் பை ப்ளஸ் 27 அதனுடைய கியூபு 3னுடைய கியூப் தான் 27. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 3 கியூபு 3ன்னு போட்டுட்டு -1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் இதை எழுதிட்டு அடுக்கு 1/3ன்னு போட்டுக்கலாம். ஓகே சாமி. இப்போது இந்த வடிவத்தில் எழுதிட்டுனா ஃபஸ்ட்டு துருவ வடிவத்தில் எழுதணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் துருவ வடிவம் சாமி. இதுமாதிரி சமன்பாடு எப்போ தீர்க்க சொல்கிறாங்களோ அப்போ எழுத வேண்டியது சமன்பாட்டை துருவ வடிவில் எழுதணும். துருவ வடிவம்னாது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வடிவில் எழுதியாச்சு. செகண்ட் என்னென்னா ஆட் 2n பை அல்லது 2k பை. எது கூட பை கூட இதை சேர்த்துக்கணும். ஓகே மகா இது 2k பையும் ஒரு பையும் சேர்த்தா 2k கேன்றது வேற ஒரு மாறிலி. அப்போது 2k பை ப்ளஸ் பைன்னு வரும். ஓகே அதுக்கப்புறமா எந்த வடிவில் இது எழுதணும்னு சொன்னால் இது பவர் 1/3 வேணா சாமி டிமாய்வ தேற்றத்தை யூஸ் பண்ணணும். டிமாய்வ தியரம் யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும் கேவுக்கு மதிப்பு போடணும். k = 0 1 2 up to. ஓகே செல்லும். இப்போது z = 3 இன்ட்டு காஸ் ஃபஸ்ட்டு துருவ வடிவில் இருக்குது. ஓகே ஆகிடுச்சு. 2k பை ஆட் பண்ணுறோம். 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2k பை ப்ளஸ் பை ப்ராக்கெட் போடுங்க சாமி பவர் 1/3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் பை பொதுவாக இருக்கு வெளியே எடுத்துக்கலாமா 2k பை பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். பை கேன்சல் ஆகிடுது 1 டைம் இது 1 ஓர் 2k ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ சைன் அதே தானே வரும் பை ஆஃப் 2k ப்ளஸ் 1 பவர் 1/3. இப்போது என்ன பண்ணணும் சாமி டிமாய்வ தேரத்தை யூஸ் பண்ணணும். 3 இன்ட்டு காஸ் பவர் தூக்கி எங்கே போடணும் இந்த பைக்கு முன்னாடி போடணும் அவ்வளோதான். அப்போ π/3 ஏன்னா பெருக்கல தான் இருக்குது இன்ட்டு 2k ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ சைன் π/3 ஆஃப் 2k ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணணும் மதிப்பு போடணும். கேவுக்கு மதிப்பு போடலாமா. ஸோ k = 0 1 2 up to. ஸோ z = 3 இன்ட்டு காஸ் π/3 இது என்ன போடுறோம் 0 போடுறோம். இதுக்கு கேவுக்கு 0 போடனாது 0 ஆகிடும். 2 இன்ட்டு 0 0 இங்கே 1 தான் இருக்கும். அப்போ காஸ் π/3 மட்டும் வருமா காஸ் π/3 ப்ளஸ் ஐ அதே தான் π/3. ஓகே எப்போ if k = 0. அடுத்தது if k = 1 z = 3 இன்ட்டு 1ன்னு போட்டு பாருங்கள் சாமி 1 2 2 1 3 இங்கே அப்போ 3 ஆகிடும் 3 ஆகிடும் கேன்சல் பெருக்கல் 3 வகுத்தல் 3 கேன்சல். அப்போ நான் வரும் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. ஓகே அடுத்தது if k = 2 z = 3 இன்ட்டு 2 போடணும் பாருங்கப்பா 2 2 4 4 1 5 அப்போ 5 π/3 காஸ் பை 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5 π/3. ஓகே சொல்லும். இப்போ இங்கே பாருங்கள் பையனா மதிப்புனது 180 டிகிரி 180 180 3 வகுத்தானது காசு 60. அப்போ z = 3 இன்ட்டு காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் மதிப்பு போட வேணாம் அப்படியே போட்டுக்கலாம். இதுவும் π/3 தான் π/3 தான். இது காசுக்கு பதிலாக காசு ஐ சைன் அதுக்கு என்ன சமயம் எழுத போகிறோம் 3 சிஸ்ன்னு எழுத போகிறோம். சிஸ்னானது காஸ் ஐ சைன்னு அர்த்தம். ஓகே π/3. அடுத்தது இங்கே 3 இதனுடைய மதிப்புன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கேன் காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பையனுடைய மதிப்புனாது -1 -1க்கு பதிலாக தானே இவ்வளோ தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். -1க்கு பதிலாக தான் இது எழுதியிருக்கோம். அப்போ என்ன எழுதிக்கலாம் சாமி -1 -1 இன்ட்டு 3 -3. ஓகே இது பாருங்கள் 3 இன்ட்டு சிஸ்னாது காஸ் ஐ சைன் அர்த்தம். இதுவும் 5π/3 இதுவும் 5π/3. இதான் சாமி இதனுடைய தீர்வு. ஓகே சொல்லும் தீர்வு அல்லது மூலங்கள் சமன்பாட்டை தீர்க்க. ஓகே அப்போ z = இதுதான் அல்லது மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தீர்வு அல்லது மூலங்கள் எழுதணும். ஓகே சாமி சிஸ்னா என்ன சொல்லும் காஸ் ஐ சைன் அர்த்தம். ஓகே தேங்க்யூ.